வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு செய்வோம். அம்மா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சோம்பு வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டதும் ஏமா கொஞ்சம் கருவேப்பிலை பிடிங்கிட்டு வாங்கம்மா, அந்த எங்கள் தோட்டத்தில் கருவேப்பிலை இருக்குது, அதை உருவி போடுவோம். கருவேப்பிலையை போட்டதும் நல்லா வெங்காயம் போடுங்க. 2 வெங்காயம் 4 பச்சை மிளகா போட்டு வதக்கிங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி நல்லா பழமாக எடுத்து நறுக்கி போட்டு வதக்கிங்க. இது சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கி வரட்டும், கொஞ்சம் மூடி வைப்போம். நல்லா தக்காளி போட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு கரண்டி மிளகாப்பொடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு வதக்குனிங்கன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் அதுக்கப்புறம் 2 கரண்டி மல்லிப்பொடி போடுங்க. மல்லிப்பொடி போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்குங்க. வதக்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே அதில் ஊற்ற வேண்டியது. ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மீனை எடுத்து குழம்புல போட்டுருவோம். போட்டுட்டு உங்களுக்கு மாங்காய் பிடிச்சிருந்தா ஒரு மாங்காய் வெட்டி போடலாம். மீனை போட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே மாங்காயும் போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் ஒரு நல்லா கொதிக்கட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதித்தாலே போதும். இல்லைன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து குழம்ப பார்ப்போம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியதே. வாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.